வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். காசா நகரின் செஜேயா பகுதியில் இஸ்ரேலிய படையினர் நடத்திய புதிய தாக்குதலின் போது குறைந்தது 40 ஹமாஸ் துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்தது. இந்த எண்ணிக்கை தாக்குதல்களுக்கு பின்னர் IDF-ஆல் அடையாளம் காணப்பட்ட துப்பாக்கிதாரிகளின் உடல்களின் எண்ணிக்கையினை அடிப்படையாக வைத்து குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கட்டிடங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகளில் நடத்தப்பட்டு எதிரான மேலும் பல ஹமாஸ் துருப்புக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். அவர்களது உடல்கள் வெளிப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. தற்போது காசா பகுதியில் போர் அதிகுச்சமாக நடப்பது காசா நகரில் உள்ள செஜேயா பகுதியில்தான். இது ஏற்கனவே இஸ்ரேலால் கடந்த ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதி. அப்போது அந்த பகுதியிலிருந்து ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய இயக்கத்தினர் முழுமையாக அகற்றப்பட்டனர் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்திருந்தது. சில வாரங்களுக்கு காசா நகரின் செஜேயா பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இஸ்ரேலிய இராணுவம் அதன்பின் அங்கிருந்து வெளியேறியது. இஸ்ரேலிய தாக்குதல்கள் அங்கு நடந்தபோது அங்கிருந்து பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் வெளியேறி வேறு நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இஸ்ரேலிய இராணுவம் காசா நகரின் செஜேயா பகுதியில் இருந்து வெளியேறிய பின் தமது வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்திருந்த பொதுமக்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப தொடங்கினர். பொதுமக்களோடு பொதுமக்களாக ஹமாஸும் காசா நகரின் செஜேயா பகுதிக்கு திரும்பிவிட்டது. அதனால் தான் இஸ்ரேலிய இராணுவம் மீண்டும் அங்கு பெரிய அளவில் தாக்குதலை தொடங்கியுள்ளது. அங்கு இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதிலிருந்து ஹமாஸ் அங்கு திரும்பி வந்தது உறுதியாகியுள்ளது. காசா நகரின் செஜேயா பகுதியில் தாக்குதல் தொடரும் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF இப்போது அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் அதிகாரி ஒருவர் எந்த நகரத்தில் தாக்குதல் நடத்துகிறோம் என்பது முக்கியமல்ல, தினமும் நூற்றுக்கணக்கில் ஹமாஸ் துருப்புகளை அழிப்பதன் மூலம் அவர்களது ஆட்பலத்தையும் ஆயுத பலத்தையும் குறைத்து வருகிறோம் என்று தெரிவித்தார். அத்துடன் ஹமாஸ் புதிதாக உருவாக்கும் உள்கட்டமைப்புகளும் அளிக்கப்படுகின்றன. வியாழக்கிழமை தொடங்கப்பட்ட செஜேயா போர் நடவடிக்கை அந்த பகுதியில் மீண்டும் ஒருங்கிணையும் ஹமாஸ் செயற்பாட்டாளர்களையும் அவர்கள் மீண்டும் அங்கு உருவாக்கியுள்ள உள்கட்டமைப்பு பற்றிய புதிய உளவு தகவல்களை அடிப்படையாக கொண்டே தொடங்கப்பட்டது என்றும் IDF தெரிவித்துள்ளது. 7வது கவச படையணி மற்றும் பராட்ரூப்பர் படையணி என 2 படைப்பிரிவுகளுடன் 98வது பிரிவினரால் செஜேயா போர் ஆபரேஷன் நடத்தப்படுகிறது. இந்த படைப்பிரிவுகளில் உள்ள துருப்புகள் செஜேயாவில் ஹமாஸ் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்றியதாகவும் ஹமாஸ் போர் வளாகங்களை சோதனையிட்டதாகவும் அங்கு மேலும் பல துப்பாக்கி ஏந்தியவர்களை கொன்றதாகவும் IDF கூறியது. ஹமாஸுக்கு எதிரான தரைவழி தாக்குதலின் ஆரம்ப மாதங்களில் செஜேயாவில் இராணுவம் முதலில் செயல்பட்டது. ஹமாஸின் உள்ளூர் பட்டாலியன் டிசம்பரில் அகற்றப்பட்டது என்று இராணுவம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் கடைசியாக ஏப்ரலில் காசா நகரின் சுற்றுப்புறத்திற்கு திரும்பியது. IDF அதன் செயல்பாடுகளை காசா நகரின் இலக்கு தாக்குதல்களுக்கு மாற்றியது. இராணுவத்தின் கூற்றுப்படி வடக்கு காசாவில் எஞ்சியிருக்கும் ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் செஜேயாவில் மீண்டும் ஒருங்கிணைக்க முடிந்தது. மேலும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போதைய செஜேயா இராணுவ நடவடிக்கையில் காசாவில் மற்ற நடவடிக்கைகளின் போது பெறப்பட்ட உளவு தகவல்களை பயன்படுத்தி இதுவரை கண்டுபிடிக்கப்படாத சுரங்கப்பாதை நெட்வொர்க்குகள் மற்றும் ஹமாஸ் தளங்களை அடைய முடிந்ததாக IDF கூறியது. செஜேயா சுற்றுப்புறத்தில் ஆரம்ப தாக்குதலில் பல சுரங்கங்கள் இடிக்கப்பட்டன, ஆனால் அனைத்தும் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இராணுவத்தின் கூற்றுப்படி செஜேயாவில் உள்ள பள்ளி வளாகத்தை ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் ஒரு போர் வளாகமாக மாற்றிய உளவு தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த இடத்திலிருந்துதான் சமீபகால போர் நடவடிக்கை வியாழக்கிழமை தொடங்கியது. துருப்புக்கள் 40 நிமிடங்களுக்குள் வளாகத்தை அடைந்ததாகவும் அந்த பகுதியில் நீண்ட தூர ராக்கெட் லான்ச்சரை கண்டுபிடித்ததாகவும் IDF கூறியது. செஜேயாவில் முன்பு நடந்த நடவடிக்கைகளில் இராணுவம் சென்றடையாத பகுதியில் இந்த தளம் இருந்தது. பள்ளிக்கு எதிரான தாக்குதல் ஹமாஸ் நடவடிக்கைகள் குறித்து மதிப்புமிக்க உளவு தகவல்களை IDF-க்கு வழங்கியதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். செஜேயாவில் உள்ள IDF துருப்புக்கள் டசன் கணக்கான தாக்குதல்களுடன் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்கின்றன. ஹமாஸ் துருப்புக்களின் துப்பாக்கிச்சூடு, வெடிகுண்டு வீச்சு, ஸ்னைப்பர் தாக்குதல்கள் மற்றும் சில நெருங்கிய போர்களை பார்த்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது. வார இறுதியில் செஜேயாவில் நடந்த வெவ்வேறு சம்பவங்களில் 2 இஸ்ரேலிய துருப்புக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 3 பேர் படுகாயமடைந்தனர். ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான நிறுவனமான OCHA வியாழக்கிழமை செஜேயாவிலிருந்து புதிய போர் வெடித்ததிலிருந்து 60,000 முதல் 80,000 பேர் அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளார்கள் மற்றும் இராணுவம் வெளியேற்ற உத்தரவுகளை வழங்கியது. சமீப மாதங்களில் வடக்கு காசா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மற்ற துல்லிய தாக்குதல்களைப் போலவே செஜேயாவின் நடவடிக்கையும் சில வாரங்களுக்கு மேல் நீடிக்காது என்று எதிர்பார்ப்பதாக இராணுவம் கூறியது. இதற்கிடையில் மத்திய காசாவின் நெட்சாரிம் தாழ்வாரத்தில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து இயங்குகின்றன.
போரின் மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஐடிஎஃப்பின் தெற்கு கட்டளை தளத்தில் போரின் சூழ்நிலை மதிப்பீட்டை நடத்தினார். எங்களின் அனைத்து இலக்குகளையும் அடையும் வரை இஸ்ரேல் போரை நிறுத்தாது என்றும் பிரதமர் நேதன்யாகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தெரிவித்தார். இதற்கிடையில் காசாவின் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அதிக எரிபொருள் வரவில்லை என்றால் எரிபொருள் பற்றாக்குறையால் மீதமுள்ள அனைத்து மருத்துவமனைகள், சுகாதார வசதிகள் மற்றும் ஆக்சிஜன் ஜெனரேட்டர்கள் மூடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மறுபக்கத்தில் தெற்கு காசாவின் ரஃபாவில் துருப்புக்கள் இலக்கு உளவு தகவல் அடிப்படையிலான நடவடிக்கைகளை தொடர்ந்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது. தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் ஆயுததாரிகளை கொண்டதாக ஐடிஎஃப் கூறியது. ஆனால் எண்ணிக்கை இனி வழங்கவில்லை. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள பல சுரங்க பாதைகளை அளித்ததாக இராணுவம் கூறியது. 162வது பிரிவின் படைகள் பல ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை கொன்றது மற்றும் சுரங்கப்பாதை தண்டுகளை இடித்தது. சுரங்கப்பாதையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மோட்டார் லான்ச்சர் ஒன்றும் தாக்கப்பட்டதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. நகரின் கிழக்கு, மேற்கு மற்றும் மையத்தில் உள்ள பல மாவட்டங்களில் இஸ்ரேலிய இராணுவத்தின் டேங்கர்கள் ஆழமான பகுதிகளிலும் தாக்குதல்களை நடத்தின. நகரின் மைய பகுதியில் உள்ள ஷபூராவில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதாக நசர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் தெரிவித்தனர். ரஃபாவின் மையத்தில் உள்ள அல் அஃப்தா மசூதியை இராணுவம் எரித்ததாக குடியிருப்பாளர்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து இராணுவம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஹமாஸின் கடைசி படையணிகளை தகர்க்க ரஃபாவில் அங்கு தமது செயல்பாடு அவசியம் என்று இஸ்ரேலிய இராணுவம் கூறியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதிலும் ஹமாஸை ஒழிப்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருப்பதாக மீண்டும் தெரிவித்தார். ஹமாஸை ஒழிப்பது, எங்களின் பணிய கைதிகள் அனைவரையும் திரும்பப் பெறுவது, காசா இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக மாறாமல் பார்த்துக் கொள்வது, தெற்கு மற்றும் வடக்கில் உள்ள எங்கள் குடியிருப்பாளர்களை பாதுகாப்பாக அவர்களது வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவது என எங்களின் அனைத்து நோக்கங்களையும் அடையும் வரை போராடுவதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று அறிவித்தார். இந்த இலக்குகளின் சாதனையை சந்தேகிக்கும் எவருக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன், வெற்றிக்கு மாற்று இல்லை என்று நேதன்யாகு கூறினார். நமது துருப்புக்கள் செய்த தியாகங்கள் வீண் போகக்கூடாது. எங்களின் அனைத்து இலக்குகளையும் அடையும் வரை போரை நிறுத்த மாட்டோம் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்யும் பணைய கைதிகளுக்கான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் வரைவு திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் அவரது இந்த கூற்று வந்துள்ளது. சமீபகால வரைவு மே 31 உரையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கோடிட்டு காட்டிய இஸ்ரேலிய முன்மொழிவை அடிப்படையாக கொண்டது. இன்று அனைவருக்கும் ஒரு எளிய உண்மை தெரியும் என்று ஞாயிற்றுக்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் கூறிய நேதன்யாகு, எங்கள் பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் மட்டுமே தடையாக உள்ளது. அரசியல் மற்றும் இராணுவ அழுத்தங்களின் கலவை மட்டுமே எல்லாவற்றுக்கும் மேலாக இராணுவ அழுத்தம் பணிய கைதிகளை மீண்டும் கொண்டு வரும் என்றார். காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் போர் நிறுத்தம் மற்றும் முழுவதுமாக திரும்பப் பெறுவது குறித்து புதிய வரைவில் குறிப்பிடப்பட்டதாக இந்த விஷயத்தை பற்றிய அறிவுள்ள அரபு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய ஊடகம் கான் சனிக்கிழமை தெரிவித்தது. இஸ்ரேல் நிரந்தரமாக போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி உறுதியளிக்காத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நிராகரிப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது. ஹமாஸை பொறுத்தவரை அவர்களது அவசியம் போர் நிறுத்தம்தான். அவர்கள் தரப்பில் தினமும் நூற்றுக்கணக்கில் இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. போர் தொடர ஹமாஸின் உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சுரங்கங்கள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலோ அதைத்தான் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை என்று போக்கு காட்டி கொண்டு அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் ஒப்பந்த வரைவில் செய்த மாற்றங்களை இஸ்ரேல் அங்கீகரித்துள்ளதாகவும் இராணுவம் ரஃபாவில் இருக்கும் போதே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க விரும்புவதாகவும் இஸ்ரேலிய ஊடகம் கான் கூறியது. காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இதை எத்தனை தடவைகள் கேட்டுவிட்டோம். ஆனால் எதுவும் அதிகாரப்பூர்வமாக இருக்காது. ஹமாஸ் பொலிபீரோ உறுப்பினர் ஒசாமா ஹம்டன் பெய்ரூட்டில் செய்தியாளர்களிடம் வரைவு மாற்றங்கள் நேரத்தை வீணடிப்பதாக கூறினார். அவருக்கு புரிந்திருக்கிறது. காசாவில் 120 பணைய கைதிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவர்களில் 116 பேர் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸால் கடத்தப்பட்டனர். 120 பணைய கைதிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இப்போது உயிருடன் இல்லை என்று பரவலாக நம்பப்படுகிறது. போர் முடியும் போதுதான் எத்தனை பணைய கைதிகள் உயிருடன் உள்ளார்கள் என்பது தெரிய வரும். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய பதிலடி தாக்குதலில் 37,877 பேர் உயிரிழந்துள்ளதாக காசாவின் ஹமாஸ் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.